ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இது ஒரு தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன். என்ன லஞ்சுன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் போட்டு இங்கே மசாலா மாதிரி செய்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஹோம்மேட் கீ இருக்குது. அப்புறம் இன்னைக்கு குழம்பு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு கடலைப்பருப்பு தேங்காய்லாம் போட்டு ஒரு கூட்டு மாதிரி வச்சுருக்கேன். இது நைட்டுக்கு உங்களுக்கு தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ரைஸ்க்கும் நெய் விட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா அந்த எங்கள் வீட்டில் இந்த டெல்லி பாலக் இருக்குல்ல, நெட் இருக்கிறதுனால தெரியல, ஒரு நிமிஷம். அந்த கீரை வெயில் பயங்கரமா இருக்கிறதுனால அப்படி சுருண்டு போயிருச்சு. பட் காலையிலேயே தண்ணி எல்லாம் ஊத்திட்டேன் நான். ஸோ அந்த கீரை முன்னாடி எனக்கு நிறைய இருக்கு, ஃப்ரண்ட் கார்டன்லயும் நிறைய இருக்கு. அதனால அதை எடுத்துட்டு இங்க பேக் டு நார்மல். அதை எடுத்துட்டு இங்க வதக்கி கடையிறது. இந்த ரெசிபி நான் உங்களுக்கு ஒரு நாள் ஷேர் பண்றேன், ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இது நீர் சத்து ஜாஸ்தி இருக்கிறதுனால நீங்க பருப்பெல்லாம் போட்டு பண்ணீங்கன்னா ரொம்ப வளவலன்னு இருக்கும். இந்த மாதிரி வதக்கி நம்ம கடையிறதுனால நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு டெக்ஸ்டர் நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா நெய் காய்ச்சி வச்சிருக்கேன். இன்னைக்கு பெரிய வேலை அதுதான். ஸோ நெய் இவ்வளோ கிடைச்சிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 1/2 kg கிட்ட இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தான் இங்கே முருங்கைக்கீரை போட்டு காய்ச்சி வச்சிருக்கு. இந்த முருங்கைக்கீரை எத்தனை பேருக்கு நெய்யில் போட்டது சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்க, செம்ம டேஸ்டா இருக்கும் அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே புதுசாக ஒரு ஊற்றின தயிர் இருக்கு. அப்புறம் அந்த டீடாக்ஸ் வாட்டர் இருக்கு. அப்புறம் இது அந்த காய்ச்சி முடிச்சு அந்த கசி இருக்கும்ல, இதுல பார்த்தா கொஞ்சம் நெய் இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால இதே கடாயில போட்டு போட்டு வச்சிருக்கேன் நான். இன்னும் கொஞ்சம் சூடு பண்ணி பார்க்கலாம் லேட்டரா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வேளை ஈவினிங்கா கூட பண்ணி பார்ப்பேன் நான். தெரியல எவ்வளோ நெய் வரும்னு தெரியல, பார்க்கலாம். அப்புறம் இது ஈவினிங் வெளியில போற வேலை இருக்கு, அதனால அடுப்பு எல்லாமே தொடச்சு முடிச்சுட்டேன். ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்கு. ஸோ அவங்கள பார்க்க போனோம். அதனால நான் தோசை மாவு ஈவினிங் ஊற வைக்கலாம்னு சொல்லிட்டு இங்க இந்த கேனிஸ்டர் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ரைஸ் வெந்துகிட்டு இருக்கு, அது வெந்து முடிச்ச பிறகு வடிக்கணும். ஸோ இதுதான் எங்களுடைய Thursday lunch. See you in the next video. Bye bye.